விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 3 சுற்றுகளுடைய முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. 3 சுற்றுகளை கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் வரை திமுகவுக்கும் பாமகவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மொத்தம் 22 சுற்றுகள் போகிறப்போ இந்த வித்தியாசம் அப்படியே தொடருமா, இல்லை பாமக இன்னும் கூடுதல் வாக்குகளை பெறுமா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 1117 வாக்குகளோடு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது மிகவும் குறைவாக இருக்கிறது. 8% வாங்கின நாம் தமிழர் கட்சியா இப்போது 1000 வாக்களை மட்டுமே பெற்றிருக்கிறது அப்படின்ற கேள்வியும் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய விருந்தினர்கள் இணைகிறார்கள். பாமக தரப்பிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல மற்ற விருந்தினர்களாக திரு டி.கே. இளங்கோவன் திமுக முன்னாள் எம்பி அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் பத்திரிகையாளர் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு கணேஷ்குமார் அவர்கள்ட்ட பாமக இன்னும் சொல்லணும்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னார், நாங்கள் வெற்றி பெறுவோம் பாருங்க அப்படின்னு, அந்த கான்ஃபிடென்ட். பட் 3 சுற்றுகள்லேயே இந்த பெரிய வித்தியாசம் பாமக பின்தங்கிடுச்சு அப்படின்றதான காட்டுது. இல்லை, உண்மைதான். மக்களோட தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். பின்தங்கி தான் இருக்கிறோம். இன்னும் இருக்கிறது. இப்போ 3 சுற்றுகள் தான் முடிந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20-18 சுற்றுகள் கிட்ட பாக்கி இருக்குது. எந்த அளவுக்கு முன்னணியில் வருதுன்றதெல்லாம் போக போக தான் தெரியும். மக்கள் தீர்ப்பு என்னவோ அதை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். அதையும் தாண்டி இந்த தேர்தல் முடிவு என்பது மக்களை எப்படி இவர்கள் எடை போடுகிறார்கள் அப்படின்றது தெள்ள தெளிவாக காமிக்கும். அது முடிவில் வர வர தான் உங்களுக்கு சரியாக தெரிய வரும். இடைத்தேர்தலில் போட்டியிடுவது இல்லை, அதுக்கு பல காரணங்கள் பாமக சொன்னது. அதையும் மீறி இந்த முறை ஒரு எக்ஸம்ஷனாக இந்த தேர்தலில் போட்டியிட்டது. பாமக சொன்ன காரணங்கள் இப்போ நியாயப்படுத்தப்பட்டிருக்கா? இல்லை, நாங்கள் நியாயப்படுத்தணும். இதில் தெரிஞ்சு தான் நாங்கள் இந்த தேர்தலே இறங்கணும். அதையும் முறியடிக்கலாம், மக்களிடம் சென்று சேர்க்கலாம் என்ற ஒரு முயற்சியோடு தான் நாங்கள் களம் கண்டதே. ஸோ அதற்கான ஒரு சூழ்நிலையே ஏற்படாத ஒரு வண்ணம் அங்கே தேர்தல் நடத்தப்பட்டது. அதையும் மீறி தான் நாங்கள் இவ்வளவு வாக்குகளை வாங்கிக்கிட்டு வரோம். தேர்தல் முடியும் போது உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறோம், எவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு போக போக தான் தெரிய வரும். இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் எதிர்பார்த்த களத்தை, தேர்தல் பணியை ஆற்றுவதற்கான சூழ்நிலையை அமையாத வண்ணம் திமுக பார்த்து கொண்டது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. தேர்தல் ஆணையமும் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உறுதுணையாகவே இருந்தார்கள். அதனுடைய விளைவு தான் நாங்கள் எதிர்பார்த்த எங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்காக தான் நாங்கள் பல கட்டமாக நாங்கள் பத்திரிகையாளரிடமும் சரி, எங்களுடைய தலைவர் சந்திக்கும் போதும் பல முறை குற்றச்சாட்டுகளை வைத்தும் கூட இதையும் தாண்டி வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்தணும். ஓகே, தொடர்ந்து திரு டி.கே. அவர்கள்ட்ட ஆளும் கட்சி இடைத்தேர்தல்களில் வெற்றி பெறுவதுன்றது தமிழக வரலாற்றில் கடந்த 25 ஆண்டுகளாக இப்படி தான் இருக்கிறது. அப்போது இந்த வெற்றியை ஒரு அக்கௌண்ட்டில் சேர்க்க முடியும். இது இல்லை அரசுக்கு மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பு, அரசுக்கு மேலே மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அதாவது அரசு மீது கோபம் இருந்தால் இந்த வெற்றி கிடைக்காது என்பதை நாம் கவனிக்கிறோம். அரசு மீது கோபம் இல்லை அல்லது நன்றாக செய்திருக்கிறார்கள் என்றால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மக்கள் வாக்களிப்பார்கள். அரசு மீது கடுமையான கோபம் இருந்தால் எப்படி வாக்களிப்பார்கள்? இதைத்தான் நாம் 2019 நடைபெற்ற ஒரு 23 சட்டமன்ற தொகுதிகளிலே நடைபெற்ற தேர்தலிலே பார்த்தோம். 13 தொகுதிகளில் திமுக வென்றது, 9 மட்டுமே அதிமுக. பல தொகுதிகள் அதிமுக வசம் இருந்த தொகுதிகளை திமுக வென்றது. அதனால் அந்த அரசின் மீது மக்களுக்குள்ள கோபத்தை பொறுத்து சில நேரங்களில் ஆளுங்கட்சிக்கு எதிரான கூட வெற்றி வாய்ப்புகள் எதிர்கட்சிக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை, நான் அதே நேரத்தில் பல தேர்தல் முடிவுகளை இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போது 2021 அதிமுக ஆட்சியை இழக்கிறது. ஆனால் 2019 நீங்கள் சொன்ன அந்த 22 தேர்தலுக்கு பிறகு 2 நடந்தது. அது விக்கிரவாண்டியும் இருக்குது, நாங்குநேரி இருக்குது. அப்போ அதிமுக வென்றது. இடைத்தேர்தல்களில் ஒரு கட்சி பெறக்கூடிய வெற்றி அப்படியே பொது தேர்தல்களில் எதிரொலித்தது இல்லையே. இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ இதுக்கு திமுகவுக்கு எதிரான கூட்டணி என்பது இன்றைக்கு பிரிந்திருப்பது போல் ஒரு தோற்றம் இருந்தால் கூட பாமகவாகட்டும் அல்லது அதிமுகவாகட்டும் அல்லது பாஜகவாகட்டும் இவர்களெல்லாம் ஏறத்தாழ திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். இந்த நிலையிலே எதிரான பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள் என்று வரும்பொழுது அந்த அணியிலே யாரேனும் ஒருவர் நின்றால், 3 பேரும் நின்றால் நடக்கிறது வேறு. அந்த அணியிலிருந்து ஏதாவது ஒரு கட்சி தேர்தலில் நிற்கும் பொழுது மற்றவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக திமுக, இது அரசியல் நிலைப்பாடாக, மக்களுடைய நிலைப்பாடாக நான் பார்க்கவில்லை, அரசியல் நிலைப்பாடாக அந்தந்த கட்சியிலே உள்ளவர்கள் திமுகவுக்கு எதிராக யார் வலிவாக நிற்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்கலாம் என்ற எண்ணம் வரும். அதன் விளைவாக கூட இந்த தேர்தலிலே அவர்கள் வாக்களித்திருக்கக்கூடும். ஓகே, தொடர்ந்து திரு கோட்டீஸ்வரன் அவர்கள்ட்ட 2019 அந்த இடைத்தேர்தலில் 60% வாக்குகள் அதிமுக பெற்றது. அது ஒரு முழு இடைத்தேர்தலாகவே நடந்தது.
இப்போ அதே மாதிரி தான் இருக்க போறதா? 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து, ஏன்னா இப்ப இருக்க லீடை வச்சு பார்த்தா 1 லட்சம் வாக்குகளை திமுக பெறும் அப்படின்ற மாதிரி தெரிகிறது. அந்த தேர்தல் போல தான் இந்த தேர்தல் முடிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பை எலெக்ஷனை பொறுத்தவரைலாம் ஒரே ஃபார்முலா தான். ஆளுகின்ற அரசு எந்த அரசோ எந்த கட்சியை சார்ந்தோ அவர்களுக்கு வந்து பெருவாரியான வாக்குகள் கொடுக்குற அந்த கண்ணோட்டத்தில் போகுது. இப்போ அதிமுக வந்து போன தேர்தலில் நின்னாங்க, இந்த தேர்தலில் நிற்கல, அதனால் அதிமுக ரூல்ட் அவுட்டு. இப்போ போகிற ட்ரெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது என்னென்னா, கிட்டத்தட்ட 60% வாக்குகள் போலான வாக்குகள் கிட்டத்தட்ட டிஎம்கே அதை நோக்கி இல்லை அதை தாண்டி போகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைலாம் 32% வாக்குகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 5லேருந்து 5.5% போயிட்டு இருக்கு. இப்போ நாம் தமிழரை பொறுத்தவரைலாம் அவங்க அந்த 8 இல்லை 8 விகிதாச்சாரம் அது திருப்பி அப்படியே வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு இடைத்தேர்தலில் ஒரு சிறிய கட்சியால் அந்த நம்பர் மெயின்டைன் பண்ண முடியுது. நீங்கள் கூட ஓப்பனிங்லேயே சொன்னாங்க 8.2% வாங்கின நாம் தமிழராக இப்போ கொஞ்சம் பின்தங்கி இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வாக்குகள் கூடிட்டு இருக்கு. பட் இதில் என்னன்னா, அதிமுகவோட அந்த வாக்குகள் எங்கே போயிருக்கு? அவங்களுக்கு இருந்த ஒரு 20-25 விகிதாச்சார வாக்குகள் அதை எப்படி பார்க்குறோன்னா, கிட்டத்தட்ட அது வந்து திமுக கொஞ்சமும் அதனுடைய ஒரு நீட்சியாக இன்னொரு பாதி வந்து பாமகக்கும் போயிருக்கு. அதாவது ஒரு கட்சி தேர்தலில் நிற்கலை இல்லை தலைமை முடிவு எடுத்தாலும், தலைமை எடுத்த முடிவு என்ன கட்சிக்காரர்களே அங்கே கேட்டாங்களான்ற ஒரு கேள்வி வருது. 82%, 83% போலிங் ஆயிருக்குன்னா, மிச்சம் அந்த 17%ல் எப்பயுமே ஒரு 10% வந்து வேற ஊருக்கு போயிருப்பாங்க, ஓட்டு போட முடியாது. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மேக்ஸிமம் கட்சிக்காரங்களே போயிட்டு ஓட்டு போட்டுருக்காங்க. அப்போ அதிமுக தலைமை சொல்லியிருந்தா கூட மேபி நோட்டாக்கும் வந்து பெரிய நம்பர்ஸ் வரல. ஒருவேளை அதிருப்தி இருக்கு அதிமுகவோட. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வட இந்தியாவில் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தர் வந்து கட்சி மாறிய பொழுது நோட்டாக்கு ஓட்டு போடுங்க காங்கிரஸ் ஒரு 2 லட்சம் கோரிக்கை வச்சாங்க, அப்போ வாங்கினாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து அதிமுகவோட இம்பாக்ட் இங்கே எதுவுமே விசிபிளாக இல்லை. ஒன்று. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அதிமுக களத்தில் இல்லாததுனால திமுக இது ஒரு வாக் ஓவராக போயிட்டுருக்கு. அது இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மக்கள் வந்து இடைத்தேர்தல்னாலுமே ஒரு சந்தோஷம், ஒரு ஆரவாரம், வேட்பாளர்லாம் நம்மளை வந்து அடிக்கடி பார்ப்பாங்க, நம்மளை அமைச்சர்கள்லாம் வந்து சந்தோஷப்படுத்துவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த ஒரு எதிர்பார்ப்பை அதிமுக வாக்காளர்கள் கொடுக்க தவறிருக்கு. வெற்றி தோல்வின்றதை தாண்டி என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் இடைத்தேர்தல் வந்துட்டு ஒரு ஜனநாயக திருவிழா. அந்த திருவிழாவில் தேர்தல் ஆணையம் வந்து வேடிக்கை பார்க்கும். அதில் நிறைய செலவாகும், நிறைய ஃப்ரீபீஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். அந்த விஷயம் எல்லாமே போல் ஃபர்வர் வந்து எடுத்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் அதிமுக இல்லாத ஆப்சன்ஸை வந்து அவங்க கெயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு 18% to 20% அங்கே ஓட்டு இருக்கும். அதை தாண்டி அவங்க வந்து ஒரு 10லேருந்து 12% வாக்குகள் கூட வாங்குறாங்க. இந்த ட்ரெண்ட் வரலாம் பார்க்கும்பொழுது இப்போ இந்த ட்ரெண்ட் நீடிக்குமேனால் நீங்கள் சொன்ன அந்த நம்பருக்கு பாருங்க, 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே திமுக போய் கேஷுவலாக நின்றுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.